வணக்கம், நமஸ்காரம். எல்லாரும் பொங்கல்லாம் நன்னா கொண்டாடி இருப்பேன். எல்லாரும் க்ஷேமமாக நன்னா இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ பொதுவில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, நம்ம தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பானது, அங்கே ஆண்ட மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆண்டா அப்படிங்கிற ஒரு இதை வரக்கூடிய ஜெனரேஷன்லையும் நிறைய தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய நாடுன்னு மூணாக பிரித்து சேரன், சோழன், பாண்டியன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் வீரத்திலேயாகட்டும், ஆன்மீகத்திலேயாகட்டும், இதில் தர்மத்திலேயாகட்டும், கருணையில் ஆகட்டும், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவாளே இல்லை. அந்த மாதிரி இருந்தது நம்ம தமிழ்நாடு. அதில் நம்ம இப்போ ராமநாதபுரம் பார்க்குற போதெல்லாம் அதெல்லாம் பாண்டிய நாட்டில் சேர்ந்தது. பாண்டிய நாடுன்னு சொன்னோம்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், பாண்டியன் டக்குன்னு ஞாபகம் வருது. கண்ணகி நீதி கேட்டால், கண்ணகிக்கு நீதி கிடைக்காத போது ராஜா என்ன பண்ணால் கோவலனை தப்பாக கொண்டுட்டமேன்ட்டு அவன் யாரோ அரசன் யானைகள் சொல்லி கீழே விழுந்து இறந்து போகிறான். அவனுடைய ராணியும் இறந்து போகிறான். இது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதே பாண்டிய நாட்டில் இவ்வளவோ மன்னர்கள் வீரத்துலேயும் சரி, கருணையிலையும் சரி, எவ்வளவோ சிறப்பாக இருந்திருக்கா. என்னன்னா, மருது பாண்டியர் பின்னாடி சொல்ல போகிறேன். ஆவடையார் கோவில், காளையார் கோவில்லாம் வரப்போகுது. அங்கே மருது பாண்டியர் அவள் எவ்வளவு தைரியமாக ஆங்கிலேயர்களோட போரிட்டு சுதந்திரத்துக்காக பண்ணினாங்கிறதெல்லாம் எவ்வளோ ஆன்மீகத்திலையும் வளர்த்தா அது இருக்குது. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை விடவா சொல்லணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட உயிரையே கடைசியில் நாட்டுக்காக தியாகம் பண்ணார். அதே மாதிரி அந்த பாண்டியனுடைய வம்சத்திலேயே ஒரு பாண்டிய ராஜா இருந்தார். அவர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாரும் ஜனங்கள்லாம் ரொம்ப சுபிட்சமாக நன்னா இருந்தார். ஒரு பயம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தபோது ஒரு நாளைக்கு ராஜா அப்போல்லாம் தான் மார் வேஷத்தில் போய் ராத்திரி எல்லாம் நகர்வலம் வருதுன்னு பாப்பா, எப்படி இருக்குது, எல்லாரும் நன்னா இருக்காளா, யாருக்கான குறை இருக்கா பார்க்குற வழக்கம். அந்த காலத்தில் அப்படி தான் தெரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு நாள் நகர்வலம் போகிறார் ராஜா. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பேச்சு சத்தம் கேட்குறது. அவன் என்ன பண்ண போகிறான், அவன் ரொம்ப கொஞ்சம் தூரம் போய் வணிக வியாபாரம் செய்யறதுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ ஜாகிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் இந்த தேதியில் வருவேன், இத்தனை நாள் அன்றைக்கி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இவன் சொன்னா, சரி எனக்கு உங்களை பிரிஞ்சு இருக்கணுமேனு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, கவலைப்படாத, நம்ம மன்னன் நம்ம தேசத்தில் இந்த மன்னன் இருக்கிற போது எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எந்த பயமும் கிடையாது, நீ தைரியமாக இரு, நான் இந்த டேட்டில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். இதை ராஜா கேட்டுகிட்டே இருந்தான். உடனே ஆகா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டான். அப்புறம் டெய்லி நகர்வலம் வரும்போதெல்லாம் அந்த வீட்டையும் பார்த்துப்பான். வீடு பூட்டி இருக்கும், போயிடணும். இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. இவன் வரையன்னு சொல்லியிருந்தானோ இல்லையா அந்த பெண்ணோட கணவன், அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியே உள்ள பேச்சு குரல் கேட்டது, சத்தமாக ஆண் குரல் கேட்டது. உடனே ராஜாவுக்கு பயம் வந்துடுத்து. ஆகா இப்போ வரமாட்டானே, அவன் இன்னும் 2-3 நாள் கழித்து தானே வரணும், யாரும் உள்ளே போய் ஏதோ பண்ணுறாங்கள இருக்கு அப்படின்னு உடனே போய் கதவை போய் தட்டின உடனே, கொஞ்சம் இரு நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே பேசுகிறான். அவன் சொல்கிறா, யாருன்னு தெரியலையே, நீங்கள் போய் பாருங்கன்னா. அப்போ இவனுக்கு புரிஞ்சு கொடுத்து, ஆகா உள்ள அவள் புருஷன்தான் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு. உடனே ராஜா டபக்குன்னு மறைஞ்சு விட்டான். மறைஞ்சினோடனே அவன் பார்த்தான், ஒருத்தரும் காணோன்னொடனே கதவை சத்தின்னு உள்ளே போயிட்டான். மறுநாள் அரசவை கூடுறது. அப்போ இவன் வரான், இந்த பெண்ணோட கணவன் வந்தான். அவன் சொல்கிறான், என்னப்பா உனக்கு என்ன குறைன்னா, இந்த மாதிரி நான் இவ்வளோ இந்த மாதிரி சொல்லி என் மனைவியை விட்டுட்டு போயிருந்தேன். ஆனால் பாருங்க, இந்த ராஜ்யத்துலேயும் ஏதோ நடக்கிறது,
ஏன்னா நேத்திக்கு நான் நல்ல காலம் நான் உள்ளே இருந்தேன், யாரும் கதவை தட்டிட்டான். அந்த கதவை தட்டிய கை வெட்டவும் வேண்டாமோன்னா, கதவை தட்டிய கை வெட்டவும் வேண்டாமோன்னு உடனே அடுத்த செகண்டு என்ன பண்ணான் மன்னன், உடனே உடைவாளை உருவி கையை வெட்டிட்டான். அவளுக்கெல்லாம் ஒரே இதாக எடுத்து அரசவையே அல்லோகப்பட்டது. என்ன அப்படின்னா, நேற்று எனக்கு பேச்சு குரல் கிட்டதுனால வேற எவனும் உள்ள வந்துட்டானோன்னு நினச்சி நான் தாப்பா தட்டினேன் கதவை அப்படின்னோடனே, ஐயோ இது தெரியாமல் நான் சொல்லிட்டேனேன்னு இவன் சொல்ல. அதுக்கப்புறம் இது பண்ணால் அவனுக்கு பொற்கை தங்கத்திலேயே கை வச்சான், கை வாங்கி இது பண்ணினான். அவன் பொற்கை பாண்டியன்கிற பேரோட பல வருஷங்கள் திகழ்ந்தான். எப்பேற்பட்ட நாடு பாண்டிய நாடுங்கிறத பாருங்க. இது இப்படியா? உத்தர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சளைச்சவாளே இல்லை. சோழ நாடு, சோழ நாடுன்னு பார்த்தோம்னா சோழ நாடு சோறுடைத்து. அந்த சோழ நாடுல ஒரு பசு ராஜா எல்லாருக்கும் தெரியும் மனுநீதி சோழன். அவன் மணி கட்டி வச்சுருந்தான். மக்களுக்கு யாருக்காவது ஏதாவது குறை இருந்தால் அந்த மணியை அடிக்கணுங்கிறதுக்காக பெரிய மணியை கட்டி வச்சுருந்தான். ஒரு பசுமாடோட பசுமாடு போயிட்டு இருக்கிற போது ராஜாவோட பிள்ளை தேரில் வரும்போது தவறி போய் அந்த கன்று மேலே ஏற்றிட்டான். கன்று செத்து போயிடுது, மாடோட குட்டி செத்து போயிடுது. உடனே இது தன்னுடைய கன்று செத்து போன உடனே கண்ணில் ஜலம் விட்டுண்டு அந்த மணியை அடிக்கிறது. தன்னோட வாயால் அந்த கைத்தை பிடிச்சி மணியை அடிச்சது. உடனே அங்கேருந்து ராஜா ஓடி வந்தான். என்னன்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் சொன்னார் இதுதான் அப்படின்ன உடனே, தன்னுடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தேக்காலில் போட்டு கொல்லுன்ட்டான். ஒரு கண்ணை எழுந்து ஒரு மாடு கண்ணீர் வெடிக்கிறது அப்படின்னு. எப்பேற்பட்ட நாடு பாருங்க. அவன் மனுநீதி சோழன். ஒரு புறாவுக்காக தன்னுடைய தசையே எடுத்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. புறாக்கு ஈக்குவலாக புறா வேணுங்கிறதுக்காக பருந்துக்கு தன்னுடைய சதையை வெட்டி வைக்கிறான். அது தராசு சரியாக வரமாட்டேங்கிறது. இருக்கிறது சின்ன புறா, என்னென்னா சோதிக்கிறதுக்காக வந்த இது. அப்போ இது வெட்டி வைக்க வந்தோடனே சிபி சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த தராசு பெரிய தராசில் தானே ஏறி உட்காந்துட்டான். என்ன எவ்வளவு வேணும்னாலும் உனக்கு ஈக்குவலான சதையை எடுத்துக்கணும். எப்பேற்பட்ட ராஜா பாருங்க. இப்படி எல்லாம் ராஜா இருந்திருக்கா. இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடியது சோழ நாடு. சேர நாடுக்கு வருவோம். சேர நாடு என்ன கொஞ்சமா, ஒரு சேர நாட்டில் ராஜா உட்காந்துருக்கான். செங்குட்டுவன், இளங்கோவன் 2 பேர் குழந்தைகள், சின்ன குழந்தைகளாக இருக்கா. 2 பேர் உட்காந்துருக்கா, அரச வேலை உட்காந்துருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு ஜோசியன் வந்தான். அவன் ஜோசியன்னா அவனுடைய ஜோசியம் தப்பாது சொன்னான்னா, அப்பேற்பட்ட ஜோசியன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்கா. அவனை ரொம்ப கூட்டின்னு வந்த உடனே ராஜா சொன்னான், என்னுடைய குழந்தைகள்லாம் 2 பேரும் இருக்கா, நீங்கள் ஜாதகத்தை அப்படி சொல்லுங்க, எனக்கு அப்புறம் 2 பேரும் ஆட்சி பண்ணணும் அப்படின்ன உடனே இந்த ஜோசியன் சொன்னால், ராஜா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கவா, மூத்த பையனுக்கு அரசாட்சி பண்ணக்கூடிய யோகமே இல்லை. 2வது பையனான இளங்கோவுக்கு தான் அந்த அரசாட்சி பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. அவன் தான் அரசனாமான். உடனே ராஜா என்னடா இப்படி சொல்லிட்டானேன்ட்டு ராத்திரி பூரா ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. என்னடா இது? செங்குட்டுவன் கூட கவலைப்படலை. ஆனால் இந்த இளங்கோவன் இருக்கானே தம்பி, அவன் சின்ன குழந்தைகள் தான் 2 பேரும். அவன் உடனே என்ன பண்ணான், இதுலேருந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி மறுநாள் காத்தால் அரசவை கூடி இருக்கிறச்ச ஒரு சன்னியாசியாக நிற்கிறான். நல்லா இதெல்லாம் போட்டு சன்னியாசியாகி காவியை ஒரு கையில் கமண்டல இதுவும் வச்சுட்டு பிட்சைகரை இதை வச்சுட்டு நிற்கிறான். ராஜாவுக்கு யாருன்னே தெரில. அப்பா நான் தான் அப்படின்னா, என்ன இப்படி அப்படின்னோடனே, மூத்தவன் இருக்கிற போது நான் எப்படி அரசனாக முடியும்?
அதனால தான் நான் வந்துட்டேன். இப்போ நான் துறவரத்துக்கு போயிட்டேன். கண்டிப்பாக எங்கள் அண்ணா தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு திரேதா யுகத்தில் நம்ம ராமரையும் பரதனையும் பார்த்தோம். இப்போ இந்த கலியுகத்தில் கூட இப்படியும் சேர நாட்டில் ஒரு சம்பவம். ஆக சேரன், சோழன், பாண்டியன் இதில் யாருக்கு யார் குறைஞ்சவா? எல்லாரும் வீரத்திலையும் சரி சளைச்சவாளே இல்லை. இப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கே நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். முதல்ல இந்தியாவே கர்ம பூமின்னு சொல்கிறோம். அதுலேயும் தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் 3 இதை பற்றியும் சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எதனாலன்னா, நம்மளுடைய வரலாற்று இதில் பார்த்தா இந்த நெகட்டிவாக இருக்கிறது, ஒருத்தரோட சண்டைப்பட்டா இது பண்ணா அது பண்ணான்னு அந்த நெகட்டிவ் இதுவாக பார்க்குறது. ஆனால் பாசிட்டிவாக அவ்வளவு நல்ல ராஜ்யமாக இருந்திருக்கு நம்மளுடைய நாடு. அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷனும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். மற்றபடி அடுத்த எபிசோடில் நம்ம மேற்கொண்டு ஸ்தலங்களை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நமஸ்காரம்.